ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்குல மினி சப்பாத்தி தான். ரொம்ப ஈஸியான சூப்பரான ஹெல்தியான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஸ்டீம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பாயிலும் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்டீம் பண்ணுறது டேஸ்ட்டு தான் பிடிக்கும். பாயில் பண்ணால் ஒரு மாதிரி சலசலன்னு போயிடும். அதனால் நான் ஸ்டீம் பண்ணி தான் எடுத்துக்குவேன் மோஸ்ட்லி. அதை ஸ்டீம் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மேஷ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் போட்டு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அது கூட நான் வந்து கேரட் துருவுனதும் சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது குழந்தைக்காக. பெரியவங்க அப்படின்னா சீரகம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கேரட், சின்ன வெங்காயம் ப்ளஸ் கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இனிப்பு டேஸ்ட்டுக்காக. அப்புறம் அந்த கலரும் நல்லா ப்ரௌன் கலரில் வரும் சுகர் சேர்த்தா, அதுக்காக தான். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கிழங்குல இருக்க தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். நான் லைட்டாக தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சேன். நான் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டியாக பால்ஸ் எடுத்துகிட்டு அதை நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அதை அப்படியே தோசைக்கல்ல சூடு பண்ணி அதில் நெய்யும் நல்லெண்ணெய்யும் சேர்த்து 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா தான் நல்லா வேகும். நீங்கள் இதை சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சும் போடலாம். பட் குட்டி குட்டியாக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அதனால் நான் எப்போயுமே அப்படி தான் செஞ்சு கொடுப்பேன், குட்டி குட்டியாக. உண்மையில் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.